ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st, 2024. பிக் பாஸ் சீசன் 4ல கண்டஸ்டன்டா இருந்த சனம் ஷெட்டியும் பிக் பாஸ் சீசன் 7ல கண்டஸ்டன்டா இருந்த பிரதீப் ஆண்டனியும் இப்ப ரீசெண்டா மீட் பண்ண ஒரு வீடியோ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிருக்கு. சனம் ஷெட்டி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல பிரதீப் ஆண்டனியும் சனம் ஷெட்டியும் ஒன்னா சந்திச்சுக்கிட்டு சில விஷயங்கள் வந்து பேசுறாங்க. ஸோ அந்த வீடியோல சனம் ஷெட்டி பேசும்போது ஒரு பயங்கரமான பில்டப் கொடுத்து தான் இவருக்கு இன்ட்ரோ கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இவருக்கு எந்தவித இன்ட்ரோவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிரதீப் ஆண்டனியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பிரதீப் ஆண்டனி கிட்ட சில விஷயங்கள் அப்படியே பேசுறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இதுவரைக்கும் 7 சீசன்கள்லையுமே நான் பார்த்ததுலேயே சிறந்த பிளேயர்னா நீங்க தாங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் விளையாடின அந்த கேம் எல்லாம் பார்த்துட்டு நான்லாம் உள்ளே போய் என்ன பண்ணேன், எதுக்காக நான் உள்ளே போனேன் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக விளையாண்டீங்க. ஸோ இதுக்காகவே இன்னொரு தடவை நமக்கு பிக் பாஸ் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நீங்களும் நானும் உள்ளே போகிறோம் அப்படின்னு இவங்க சொல்லும் போது அங்கிருந்து பிரதீப் ஆண்டனி ஆமாங்க, இந்த தடவை ஏதாவது சம்பளம் கூட்டி கொடுத்து ஒரு வாரத்துக்கு ஒரு 1 லட்சம் தர மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் பிக் பாஸ்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக ஃபன்னாக சொல்லியிருப்பாப்ல. அதை தொடர்ந்து அவங்க 2 பேரும் சில விஷயங்கள் பேசிக்கிறாங்க. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம், நிறைய தடவை வந்து பிரதீப் ஆண்டனி எப்படியாவது மீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். பட் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக அவரே வந்து என்கிட்ட வந்து பேசி சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு பார்க்கும்போது நானே ஷாக் ஆகி பிரதீப் ஆண்டனியா நம்ம முன்னாடி நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது தொடர்ந்து வந்து அவங்களோட கேமை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ பெஸ்ட்டாக நீங்கள் வந்து கேம் ஆடினீங்க, ரொம்பவே நல்லா விளையாடிட்டு இருந்தீங்க. ஸோ நீங்கள் காசு வின் பண்ணலை, இல்லை நம்ம டைட்டில் வின் பண்ணலை அப்படிலாம் நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். மக்களோட அன்பை நீங்கள் வந்து வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். மில்லியன் கணக்கில் வந்து நீங்கள் ஹார்ட்டை வந்து வின் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த காசு வின் பண்ணல அப்படிலாம் நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். அதுதான் உங்களுக்கு எப்போவுமே நிரந்தரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க பேசினதை வச்சு பார்க்கும்போது பிரதீப் ஆண்டனி சூசகமாக ஒரு வார்த்தை ஒன்று விட்டார். அதாவது காசுக்காக தான் மெயினாக அவர் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தார், எனக்கு காசு வேணும், படம் எடுக்கணும், அதுக்காக நான் அந்த பிக் பாஸ் வரேன் அப்படின்னு. இந்த தடவை காசு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்க, ஒரு 1 லட்சம் கொடுத்தாங்க வாரத்துக்கு அப்படின்னா கண்டிப்பாக நான் பிக் பாஸில் கூப்பிட்டா போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு கண்டிப்பாக நெக்ஸ்ட் பிக் பாஸில் ஏதாவது ஒயில்ட் கார்டு என்ட்ரியாவோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இந்த 1 வாரம்லாம் தங்கிட்டு வர்றாங்களே இந்த தடவை புதுசாக, ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத வந்து ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது அப்படின்றத. இவருக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லைங்க. பிரதீப் the தாடி boy, the best contestant of Big Boss. இவங்க கேம் எல்லாம் பார்த்து நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு இருக்கு. இன்னொரு வாட்டி இதுக்காகவே நிறைய வாட்டி நான் நினைச்சுப்பேன் எப்படியாவது மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. அவரா வந்து கண்ணு முன்னாடி வந்து என்ன பிரதீபா அப்படின்னு. What a pleasant surprise to meet you. It was an honor to watch your game. Seriously, everything happened for the best. You won something priceless. அவ்வளோ மக்களோட அன்பு அது என்னைக்குமே நிரந்தரமா வந்துகிட்டே இருக்கும். You won a million hearts. Trophy ஒரு பக்கம் இருக்கும், பட் இது கிடைச்சிருக்கு இல்லை forever. The gift that brings out the dream world that you got. So I want to introduce a very very special person. வாங்க மேடம், வாங்க. இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணா மார்க்கெட் குறைஞ்சிரும்னு சொல்லி சொன்னாங்க. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st, 2024.